லாங் வீடியோ கொடுத்துருக்கோம். 20K ரீச் பண்ணதுக்கு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களோட மனப்பூர்வமான கமெண்ட்ஸ் கொடுங்க சொல்லியிருந்தோம். அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஏன்னா உங்களுக்கு வர ரிப்ளை எல்லாமே காய் தான் கொடுத்தாங்க. காய் தான் எல்லா ரிப்ளையும் கொடுத்தா. நான் கொடுத்துட்டு இருக்கேன். தாமரை டிக்ஸ் ஹே பேசுங்க. காயத்ரி தான் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறது. வாட்ஸ்அப்ல ஃபுல்லா வந்து உங்களுக்கு நீங்க கேக்குற என்கொயரிக்கு எல்லாமே அவங்க தான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பேசுறேன். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு ஃபுல்லா பேக்கிங் போடுவேன். பேக்கிங்ல கொஞ்சம் கொஞ்சம் தப்பு வந்திருக்கும். ரிப்ளைலயுமே கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் செம்மையா இருந்துச்சு. கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உண்மையாவே கமெண்ட்ஸ் வேற எகிரிச்சு 300க்கு மேல போயிடுச்சு. ஆனா உண்மையா ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே. ஆனா நாங்க இவ்வளவு சீக்கிரம் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆனா இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்றது வந்து டவுட் தான். ஆனா எங்களுக்கு இது நடந்திருக்கு. உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மூமெண்ட்லாம் எங்களுக்கு. நாங்க இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை எப்படா எடுத்துட்டு போறோம். ஒரு நாளைக்கு 4 வீடியோ எடுப்போம், எடுத்த உடனே படுத்துருவோம். ஜீரோல ஆரம்பிக்கும் போது வீடியோ மட்டும் தான் போஸ்ட் ஆகும். எந்த என்கொயரியும் எங்களுக்கு ஒரு 1.5 month கிடையாது. அந்த 3 பேரும் அதுலயே பாசிட்டிவா கொண்டு போனாங்க. இப்ப எடுக்கிறவங்க கூட ப்ளீஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா என்ன இருக்கணும்னா மனதைரியம் மட்டும் தான். இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பக்கத்துல வச்சுக்கோங்க. அது மட்டும் தான் உங்களை மோட்டிவ் பண்ணி கூட்டிட்டு போகும். நாங்க வீடியோ எடுப்போம், எடுத்த உடனே ஒண்ணுமே பண்ண மாட்டோம். 3 பேர் கவுண்ட் வச்சு போட்டுருவோம். அதான் உண்மையாவே நடக்கும். அடுத்த வீடியோ யாருது நல்லா போயிருக்கு, யார் இவங்க எல்லாம் ரீச் பண்ணிட்டாங்க, நம்ம எப்போ 10K ரீச் பண்ணுவோம். அக்கா நீ எழுந்திருக்கா, நீ படுக்காம நீ இதை வீடியோ எடுன்னு சொன்னது ஃபுல்லாவே காயத்ரி தான். எனக்கு இன்னைக்கு வரையும் பயங்கர சப்போர்ட் பண்றா. ஃபுல் என்கொயரியுமே எனக்கு 11 மணி வரைக்கும் பார்த்து கொடுக்குறா. அதுவும் வீட்டுல இருந்து தான் பண்ணி கொடுக்குறா. வீடும் பக்கத்துல தான். எனக்கு வீட்டுல இருந்து அவ்வளோ சப்போர்ட்டு. புவனேஸ்வரி பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வரி அக்காவுமே ரொம்ப தூரம் வராங்க, எங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க. அவங்களோட சப்போர்ட் இல்ல நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. நான் ஒரு காலத்துல கலங்கி நிக்கும் போது ஆக்சுவலா ஜெயாக்கால அழுவுற பர்சனே கிடையாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்க. ஏன்னா எனக்கும் ஜெயாக்காவுக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஜெயாக்கா பின்னாடி எப்பயுமே ஓடிட்டே இருந்தேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. ஒரு பீரியட்ல நடு ரோட்ல நின்று காசு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு ஹைவேல வரும்போது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எமோஷனலா கையில காசு இல்லையே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எதுவுமே இல்லையே, எப்படி மூவ் பண்ண போறோம், இவ்வளவு சரக்கு இருக்கே, எப்படி நாங்க எடுத்துட்டு வந்து மூவ் பண்ணோம், ஒரு எப்படி சொல்றது எல்லாம் தான் இருந்தோம். அவ்வளோ எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு பேக்ரவுண்டு எல்லாமே சரி, நீ பண்ணிடுவேன் நீ வந்துடுவேன்னு சொன்னாங்க. ப்ராஃபிட்டே எதிர்பார்க்கல. ப்ராஃபிட்டே வேணாம், ஃபர்ஸ்ட்டு வெளியே வருவோம் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததே. என்னோட மார்ஜின்ல ஒரு 50 கண்டிப்பா இருக்கும். என்னோட கொரியர் சார்ஜுக்காக அந்த 50 வைப்பேன். பட் இன்ன வரைக்குமே சேலரின்னு எதுவுமே பசங்களுக்கு கொடுக்கல. எதனா கை செலவுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். அதில் தான் ஹேண்டில் பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் வெளியே வந்து நிற்கும் போது 2 வார்த்தை, அக்கா நீ பண்ணு நான் இருக்கிறேன்னா, இவன் நீ பண்ணு நான் வரேன்னு சொன்னா. 1.5 hours டிராவல்ஸ் அம்பத்தூர்லேருந்து வரா. இவளுக்கு தேங்க்ஸ் பண்ணுறனோ இல்லையோ, இவன் ஃபேமிலிக்கு நான் தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். என்னை நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்து ஒருத்தர் அனுப்புகிறாங்கன்னா சான்ஸே இல்லை. நான் கல்யாணம் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அழுது வீடியோ போடணும்னு எந்த இடத்துலையும் எனக்கு இதுவே கிடையாது. பட் வந்து இவளை விடுங்க, அவன் ஃபேமிலி என்னை நம்பி அனுப்பிச்சு பார்த்தீங்களா, அங்கே போ நீ அவன் கூட நில்லு அவளுக்காக பண்ணு அப்படின்னு சொன்னேன். 3 month ஆகுது. ஒரு 2000 மட்டும்தான் கொடுக்குறேன், அதுக்கு மேலே கொடுக்கல. நீ பண்ணு நம்ம வந்துட்ட பிறகு நான் கொடுத்துக்கிறேன்னு சொன்னேன். வந்துட்டு இருக்கா. தேங்க்ஸ் டு கல்யாணா, என்னை நம்பி இவ்வளோ தூரம் அனுப்பியிருக்கீங்க. அவங்க ஒய்ஃபை கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் நிறுத்துவேன். என் பசங்களையும் கொண்டு வந்து நிறுத்துவேன். என் ஃபேமிலிக்கு பெரிய சப்போர்ட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. என் ஹஸ்பண்டுக்கும் பெரிய தேங்க்ஸ். நான் ஒரு இடத்துல சொன்னேன் என்னால் முடியல நான் போக மாட்டேன்னு சொன்னேன். அந்த இடத்துல வந்து நின்று எனக்காக எடுத்துகிட்டு வந்தார் எல்லா ஸ்டாக்குமே. நீ வா நான் உனக்காக நான் பண்ணுறேன் நீ நில்லுன்னாங்க. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் பயங்கர சப்போர்ட்டு. என் ஃபேமிலி என் பொண்ணு எல்லாருமே சரி, இன்க்ளூடிங் மை நாத்தனார். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பயங்கர சப்போர்ட்டு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன்
பண்ணி நான் அந்த ஸ்டாக் எல்லாம் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, எடுத்துட்டு வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அது ஒரு வார்த்தை. அது எந்த நம்பிக்கையில நான் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. நீ எடுத்துட்டு வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து அவ 1 வீக்கா அழுவுறா பேசுறா, ஆனா அவளுக்கு அவளே சமாதானம் சொல்லிக்கிறா, இது நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லுவா. சரி நீ எடுத்துட்டு வாடி, நீ எந்த நம்பிக்கையில இதெல்லாம் சொல்றேன்னு தெரியல, நீ எடுத்துட்டு வா, ஆனா நீ என்ன பண்ணாலும் நான் கூடவே இருக்கேன், கடைசி வரைக்கும் நான் கூடவே இருப்பேன், நீ எடுத்துட்டு வா, நீ எடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அண்ணனும் ஃபோன் பண்ணி கேட்டாரு, என்னம்மா பண்ணிடலாமா. அண்ணனுமே எங்க எல்லார்கிட்டயும் கன்சிடர் பண்ணி தான் வந்து நீங்க பண்றீங்களாமான்னு கேட்டாரு. ஆக்சுவலா அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இப்போ வரை நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அண்ணன் ஜெயக்கா 2 பேருமே சப்போர்ட் பண்ணதான் இவ்வளோ உட்காந்துட்டு இருக்கோம். நான்லாம் சின்ன பொண்ணு தான், என்னை நம்பி நீ பண்றியாமா நீ இருக்கிறியாமான்னு சப்போர்ட் கேட்டாரு. நான் பண்றேனான்னு சொன்னேன். அண்ணனுக்கும் நான் தேங்க்ஸ் சொன்னோம். அப்புறம் முத்து அண்ணனுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொன்னோம். அம்மா ஜெயக்கா கிட்ட சொன்னாரு ஒரு நாள், அம்மா நீ குழந்தையெல்லாம் விட்டுறாதம்மா. என்ன சொன்னாரு, நானும் அக்காவும் நின்றுட்டு இருக்கோம் நான் ரோட்ல, அவர் சொல்றாரு நீ பொண்ணு மட்டும் விட்டுறாதம்மான்னு சொன்னாரு. ஆக்சுவலா என்னையும் ஒரு ஃபேமிலியா ஒரு பொண்ணு மாதிரி தான் பாக்குறாங்க அந்த குடும்பத்துல. எப்படி சொல்றது, நல்லா சப்போர்ட் பண்றாங்க இவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி, இந்த ஊர்ல ஒரு ஃபேமிலினா இவங்க மட்டும்தான். ஆக்சுவலா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்னா இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா 2 ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்காது. நானும் ஜெயா வந்து ஒரு 20 இயர்ஸா ஃப்ரெண்டு. நாங்கள் 9th படிக்கும் போது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் பார்ப்போம், வழியில் போனால் பேசுவோம். அதுக்கப்புறமா ஸ்கூல் படிக்கும் போது பேசுவோம், ஜாலியாக பேசுவோம். வந்து அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆனோம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 6 இயர்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எம்என்சிலலாம். அப்போவும் அவள் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கா, நான் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போவும் நாங்கள் கால்லாம் பண்ணி பேசுவோம், வெளியில் போவோம். அப்புறம் நாங்கள் வந்து ஒன்றாவே ஒர்க் பண்ணோம், அங்கேயும் ஜாலியாக தான் இருப்போம். அதுக்கப்புறமா மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே ஃபுல்லாக கண்டினியூஸாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்டா. கொஞ்ச நாள் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணியிருந்தா. இவளுக்காக மட்டும்தான் நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வரேன். இவ கொடுக்குற சம்பளத்துக்காக வரல. ஏன்னா இவ கொடுக்குற சம்பளம் எனக்கு அம்பத்தூர்லேயே கிடைக்கும். இங்கே வந்து தான் நான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் இங்கே வந்தேனே. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க பார்ட்னர்ஷிப்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி இவங்க எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்ததுனால நான் கிளம்பிட்டேன். எனக்கு பிடிக்கல, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் இவன் எனக்கு ரொம்ப ஒரு மாசமாவே ஒரு பிரச்சனையிலேயே போயிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு நாள் கால் பண்ணி நான் அந்த மாதிரி ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, நீ எடுத்துகிட்டு வா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்கடா எடுத்துகிட்டு வா பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்களே, என்னன்னே தெரியாமல் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஸ்டோரி. இப்போ உங்களால நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னோம். சிரிச்சியா பார்த்தவங்களுக்கு இது ஒரு இந்த எங்களுக்கு அழுவையே வராதுங்க. ஃபர்ஸ்ட் நாங்க அழவே மாட்டோம். இல்லைனாலும் முதல்ல காமெடி போட்டு ஒன்று கிளியர் பண்ணிடுவோம். அழவே மாட்டோம் எங்களுக்கு. ஆனா மேபி இது வந்து எங்களுக்கு ஒரு ஹார்ட் ஃப்ரீயா இருக்கு இந்த விஷயத்த நாங்க ஷேர் பண்ணது. உண்மைக்குமே சொல்றேன், யாருமே வீடியோ போட்ட 3 மாசத்துல நம்ம வளர்ந்துருவோம்லாம் கிடையாது. இதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் நிறைய இருக்கு. 5 இயர்ஸா நம்ம இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு, ஒரு இடத்துல ஒரு சாரியில லாபம் இல்லைனாலும் இன்னொரு இடத்துல நான் இப்போ என்னோட ப்ராஜெக்ட்னா, நான் ஒரு 10 சாரி வித்து லாபம் எடுக்கிற இடத்துல அதிகமா ப்ராஃபிட் வச்சு நான் ஒரு 50 சாரி வித்து அதுல எடுக்கலாம் தான் என்னோட ஐடியாவே. அதுதான் பிசினஸ் எத்திக்ஸும் கூட. ஃபர்ஸ்ட் யாரா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ப்ளீஸ் இப்பயே ப்ராஃபிட் வச்சு நம்ம வந்து கொண்டு போயிடணும் அப்படின்னு மட்டும் எண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட ஃபீட்பேக் என்ன, ஏன்னா எங்களோட சர்வீஸ் நான் 3 மந்த் தான். ஏன்னா 1 மந்த் எங்களுக்கு எந்த என்கொயரியுமே கிடையாது. நான் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு 20,000 கொடுத்து நான் ஒரு ப்ரமோஷன் பண்றேன். அதுக்கப்புறமா தான் என்னோட சேனல்லே பிக்கப் ஆகுது. அதுக்கப்புறமா நானே பேச ஆரம்பிச்சு நாங்களே போட ஆரம்பிச்சது தான் இந்த சேனல்ஸ் எல்லாமே. இப்போ எல்லாருமே வந்து அக்கா நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்றதுக்கு சப்போர்ட் வந்து அவ்வளோ நாங்கள் பின்னாடி இருந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம். என்கொயரியே இல்லைனாலும் வீடியோ எடுத்துட்டு உட்காருவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். இல்லைன்னா என்ன ஒரு தாமட்டிஸ்க்காக இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெயா அழுவுறா. எவ்வளவோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கூட அது அழுவல. இன்னொரு இன்னைக்குதான் அழுகுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன், இந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறவங்களுக்கு மட்டும் தான் லைக் வரும், கமெண்ட் வரும், அவங்கதான் வந்து ரீச் ஆவாங்க அப்படின்னு நான் உண்மையாவே நான் அப்படிதான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா இது ரொம்ப புதுசா இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 10K அச்சீவ் பண்ணும் போதெல்லாம் பரவாயில்ல, திறமைக்கும் நம்ம மக்கள் வந்து நல்ல அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்ததே அந்த 10Kல தான். அதுக்கப்புறமா தான் ஃபர்ஸ்ட் நாங்க பயப்படுறதே பேட் கமெண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப பயப்படுவோம். எங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா இது ஏன் இந்த ஃபர்ஸ்ட் உங்க சாரியை ஒழுங்கா போடுங்க மேம் ப்ளீஸ் வாட்ஸ்அப் வாங்க,
ஏன் ரிப்ளை கொடுக்கலன்னா மேம் உடனே சாரி இல்லை மேம் சாரி மேம் சாரி நாங்கள் ரிப்ளை கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட எங்களை நாங்கள் எப்படி ப்ரொவைட் பண்ணோம்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு எங்ககிட்ட இருந்து உடனே பதில் வந்துட்டே இருக்கோம். அதை நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க, அக்கா உங்களோட வீடியோஸில் எல்லா வாட்ஸ்அப்பில் ரிப்ளைலையும் உடனே ரிப்ளை வருது அப்படின்ட்டு. ரிப்ளை வர்றதுக்கு முக்கியமான காரணம் தான் ஒருத்தர் சிஸ்டர் கூட கேட்டாங்க 11 ஆகுது இன்னுமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அவள் போர் அடிக்கும் போதா ரிப்ளை பார்க்குற மாதிரி எல்லா டைமும் ரிப்ளை பார்ப்பேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. 10K-ஓட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாங்கள் கரெக்டாக வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். யூடியூப்லேருந்து 2 பேரும் இன்ஸ்டாலேருந்து 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். இது எங்களோட யூடியூப்போட முதல் விளாகு. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சப்போர்ட்டே எங்களுக்கு கொடுங்க. இதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. பேட் கமெண்ட்ஸ் இல்லாத எங்களுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சஜஷனும் பண்ணுங்கள். ப்ரீ புக்கிங்ஸ் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா டெம்பிள் பார்டரில் நான் அவ்வளோ அடி வாங்கினேன். அதுக்கு நான் ஒரு ரீலில் ரெவிலும் பண்ணியிருந்தேன். ப்ளீஸ் எனக்கு மழை வந்துருச்சு அப்படின்ட்டு. அதில் ரொம்ப ப்ரெஷர் ஆகி தான் வீடியோஸ் எல்லாமே அவுட்கமிங் வீடியோஸ் எல்லாமே கட் பண்ணோம். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மட்டும் தான் போஸ்ட் பண்ணேன். லைவும் அவாய்ட் பண்ணதுக்கு அது ஒன்று தான் காரணம். ஏன்னா ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. கஷ்டமாக எதனா கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி பதில் சொல்கிறது அப்படின்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நேற்று டிஸ்பேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பேட்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே ஓகே தேங்க்யூ தான் எல்லாருக்கிட்டையும் தான் வந்தது. சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.